நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம தொடர்ந்து இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை என்னென்னா, நீங்கள் நம்ம இதில் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் அட்ரஸை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், நம்ம அப்பப்போ பூஜைகள் பண்ணுற திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்பேன். கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் உங்கள் அட்ரஸ்க்கே அனுப்பிச்சிடுவேன். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். ஒருவேளை ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கீங்க, உங்களுக்கும் வேணும், நிறைய என்ஆர்ஐஸில் இருக்கவங்க எங்களுக்கும் அனுப்பிச்சிருங்களேன், நாங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கொடுத்துட்றோமே அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கீங்க. ஸோ அப்படி விருப்பமாக இருக்கிறவங்களும் எனக்கு அனுப்புங்க. பட் அந்த போஸ்டல் சார்ஜஸ் நீங்கள் தான் பேர் பண்ணணும் அன்பர்களே. ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்ன்றதை நான் கருதுகிறேன். ஸோ இதை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ராசி நட்சத்திரங்கள் இந்த மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நம்ம சங்கல்பம் பண்ணி சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பொருள்களுக்கு நம்ம காசு வாங்குறது இல்லைங்க. ஸோ இதை நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதை நீங்கள் ஒருவேளை புதுசாக பார்க்குறவங்களா, இந்த சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் இது ஆன்மீகம் சம்மந்தமாகவும் ஜோதிடம் சம்மந்தமாகவும் தாந்திரிக ரீதியாக ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதத்தில் உள்ள வேத தாந்திரிக ரீதியான சில பல வழிபாடுகள் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போது இதில் சில பேர் எனக்கு கேட்டிருந்தீங்க, தெய்வ சக்தி எனக்கு நிறைய வந்துட்டே இருக்கணும், நான் என்ன பண்ணட்டும், அதை நீங்கள் எளிமையான விஷயங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த தெய்வ சக்தி வரணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தீதும் நன்றும் பிறர் தரவாரா, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் நிறைய மெசேஜஸ் வர்றதையும் நான் பார்த்து நான் கம்பைல் பண்ணி நான் அனுப்புகிறேன். எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜஸ் வரும்போது தெய்வ சக்தி நிறைய வரணும்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கணும். இப்போ சில பேர் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா, சில பேருக்கு ஒரு சில தெய்வங்களை பிடிக்கும். நான் ஏன் சில தெய்வங்களை நான் சொல்ல விரும்பலைன்னா, எல்லா தெய்வமும் ஒன்றாக இருந்தாலும் சில ஜாதகப்படி சில தெய்வங்களை வழிபடும் போது அவங்களோட உபாசனா தெய்வம்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் இஷ்ட தெய்வம்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி இருக்கவங்க பக்தனாக நீங்கள் வழிபடணும்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஜாதகப்படி நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வத்து மூலமாக தான் சில விஷயங்கள் சாதிக்க முடியுங்கிறது உறுதியிட்டு நான் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அது மறைஞ்சிருக்கும். அந்த தெய்வத்தை மட்டுமே நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு செட் ஆஃப் இதுங்க. அப்போ அது உங்களுக்கு இதாக இருக்கட்டும், உங்கள் ஜாதகப்படியே இருக்கட்டும், இந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த இது கிடைக்கும்னு நம்ம சொல்லி கொடுத்துருவோம். நம்ம கன்சல்டேஷன் வர்றவங்களுக்கு தெரியும் நம்மளை பற்றி. ஸோ அந்த மாதிரி வழிபாடுகளை ஒரு செம்மையாக நீங்கள் வழிபட்டுட்டே வரும்பொழுது உங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டரில் கிடைக்கிறது ஒரு 50 கிலோமீட்டரில் அந்த தெய்வம் கொடுக்கும். அதே மாதிரி திக்கு தெரியாமல் நிற்கும் பொழுது உங்களுக்கு காப்பாற்றுறதுக்காக அந்த தெய்வமே உதவி செய்யுங்கிறதுல எல்லாவும் மாறுபட்டு கருத்தும் இல்லை. ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒருவேளை தேவைப்பட்டால் நீங்கள் எங்ககிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆனால் நான் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் நான் பண்ணுறேன் நண்பர்களே. விருப்பமாக இருக்கிறவங்க நம்மக்கிட்ட கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். நம்ம தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை போய் உங்களுடைய அருகாமையில் ஒருவேளை வேறு ஜோதிடத்தை பார்க்கணும்னா அவர்கிட்ட போய் உங்கள் ஜாதகத்தில் உங்களோட இஷ்ட தெய்வம் என்ன, அந்த இஷ்ட தெய்வங்கள், நான் ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு, சரிங்களா? அப்போ நான் என்னென்ன தெய்வத்தை எதுக்காக வழிபடணுங்கிறத கேட்டு தெரிஞ்சுண்டு. ஏன்னா எந்த ஜோதிடத்தை போனீங்களான்னு யாரும் ஃப்ரீயெல்லாம் பார்க்குறதில்ல, எல்லாம் பணம் வாங்கி தான் பார்க்குறாங்க. அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வாங்குறாங்களோ வாங்கிக்கிறாங்க. ஸோ வாங்கி தான் பார்க்கும்பொழுது அவங்கள்ட்ட நீங்கள் உரிமையாக கேட்கலாம். அப்படி நீங்கள் கேட்டுன்னா அந்த தெய்வத்தையும் நீங்கள் வணங்கிக்கும் பொழுது அதோடு சேர்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது, எப்பயுமே வரக்கூடிய எல்லா காலங்கள்லேயும், அதாவது சில பேர்லாம் அவங்க பெற்றோரை மறந்துடுறாங்க. அவங்க இருக்கிற காலங்களில் அவங்கள மறந்துட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா ஃபோட்டோவை மாட்டிக்கிட்டு அம்மா போயிட்டியா அப்பா போயிட்டியேன்னு சொல்லிட்டு அழுவ வேண்டியது. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவே ஃபோன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஊரில் இருக்கவங்கள்ட்டலாம் நம்ம போலித்தனமாக சிரிக்கிறோம், எல்லாமே பழகிறோம். ஆனால் ஒரு அம்மா அப்பாக்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறது. அவங்களும் ஒரு மனிதர்கள் தானே. அப்போ அந்த பாசத்தை தானே அம்மா அப்பா எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் இந்த பித்ருக்கள், முதல் பித்ரு நம்மளோட அம்மா அப்பா. ரெண்டாவது விஷயம், சரிங்களா, ரெண்டாவது விஷயம் என்ன செய்கிறது, அந்த பித்ருக்களை இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள மறந்துடுறது. அமாவாசைகளில் திதி கொடுக்கறது கிடையாது. திதி கொடுக்காம ஏதோ ஒரு மடத்தில் போய் பணத்தை கட்டிவிட்டு சரியாக போச்சுன்னா அப்போ அந்த தாய் தந்தையை தானே நம்மளை வளர்த்துருக்காங்க. அப்போ அதுக்கு நம்ம நன்றி கடனாக நம்ம இந்து தர்மத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை செய்ய வேண்டாமா? இதை நம்ம செய்யணும். அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது, எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் குல தெய்வ வழிபாடை செஞ்சே ஆகணும். நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டிங்கன்னா தான் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வம் கூட்டிகிட்டு வரும்.
அதனால் அந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் எப்பயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன், அன்பாக சொல்லிக்கிறேன், மாதத்துக்கு ஒரு தடவையோ அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ கடல் ஸ்நானம் செய்யணும். கடல் ஸ்நானம் செய்யணும்னா கடலில் போய் குளிக்கணும். கடலில் போய் குளிக்க அதுவும் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமிகளில் வந்து கடலில் குளிக்கிறதும். உடனே என்னோட அன்பார்ந்த நேயர்கள் பல பேர் லைக் கல்யாணி ஸ்ரீனிவாசன் மேடம் மாதிரிலாம் சில பேர் இருக்கிறவங்களாம் உடனே கேட்பாங்க, ஜோ எங்களுக்கு நாங்கள் எங்கே போய் குளிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது பீச் இருந்ததுன்னா அங்கே போய் கூட குளிச்சுட்டு வாங்க, என்னமோ பண்ணுங்கள். ஆனால் மாதத்துக்கு ஒரு தடவைங்கிறது அங்கே போய் நீங்கள் குளிக்கிறது, இது வந்து உங்களுக்கு ஒரு சில சக்திகளை கொடுக்கும். அதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வம் கோயிலுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போயிட்டு வர்றது. இது இல்லாமல் தேவையில்லாத ஒரு விஷயங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற சொல்கிறேன். இந்த ஒருத்தரை பழகும்போதே நமக்கு புரிஞ்சிடும், சரிங்களா? இவங்க ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தவங்க பேக் ஸ்டாப்பிங் பேசிகிட்டே இருக்காங்கன்னா அவங்க கூட பழகாமல் இருக்கிறது நல்லது. இன்றைக்கி வந்து அவங்க அடுத்தவங்களை பற்றி உங்கள்ட்ட தப்பாக பேசுகிறவங்க நாளைக்கு உங்களை பற்றியும் அடுத்தவங்களை தப்பாக பேசுவாங்க, கடைசியாக எதிரிகளாக மாறுவாங்க. அப்போ இந்த மாதிரி கேரக்டர் தான் சாபம் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது ஒரு குறுக்கடாக இருக்கிறவங்கள்ட்ட போய் தயவு செஞ்சு பழகாமல் இருங்க. இது இல்லாமல் நீங்கள் எப்பயுமே என்ன செஞ்சுக்கணும்னா அகத்தாந்திரிகம் புறத்தாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுங்கள், சரிங்களா? தியானம் யோகா இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கோங்க, ஒரு நிலைப்படுத்துங்க. அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணருங்கள். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த ராசியாக இருங்க, எந்த நட்சத்திரமாக இருங்க, நீங்கள் எந்த லக்னமாக வேணால் இருங்க, எப்போ நீங்கள் இறைவனை உங்களுக்குள்ளே உணர ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த மாற்றங்கள் வருமே ஒழிஞ்சு நீங்கள் வெளியே போய் மஞ்சக்கல் பச்சைக்கல் போடுறதுனாலையோ இதனாலலாம் உங்களுக்கு மாற்றங்கள் டெஃபினட்டாக வரவே வராதுங்க, சரிங்களா? அதே மாதிரி வீட்டை இடித்து உடைக்கிறதுனாலையோ வராதுங்க. ஸோ நம்மளுடைய தமிழனோட பண்பாடும் நம்ம இந்திய கலாச்சாரத்தோட பண்பாடுபடி நம்மளுடைய வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரணுங்க. இது இல்லாமல் நிறைய தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க. எக்ஸாம்பிள், நாங்களே கஷ்டப்படுறோம் எப்படிங்க பண்ணலாம் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. 100 ரூபா காசு வச்சுருந்தா ஒருத்தன் 1 ரூபா காசு கூட இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க. அதே மாதிரி இது வந்து கலியுகம்ன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கலியுகத்தில் வந்து ரொம்ப ஆளுமையாக இருக்கக்கூடிய கிரக அரசர்கள் யாருன்னா இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க, புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பெரிய ஆளுமையாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ராகு பகவான், கேது பகவான், அதுக்கப்புறம் சனீஸ்வர பகவானுங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் என்னென்ன செய்யணும்னா விடாமல் ராகு கால நேரத்துலையும் யமகண்ட நேரத்தில் ராகு காலத்தில் வந்து துர்கை அம்மனை வழிபடுறதும், இதுக்கு நான் கோயிலாக போகணுமா, தேவையில்லை, ஆற்றுலையே பண்ணலாம். அதுக்கப்புறம் யமகண்ட நேரத்தில் விநாயகரை மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது இல்லைங்க, நான் ஆஃபீஸில் இருப்பேங்க, என்ன பண்ணுவேன், ஆஃபீஸில் இருக்கும்போது அலாரம் போட்டு வச்சுட்டு அந்த டயத்தில் நீங்கள் வழிபாடுகள் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள். அப்போ விநாயகரை மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறதும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிறதும். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கும், அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், ஊனமுற்றவர்கள் சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னெல்லாம் உங்களால் உதவிகள் செய்ய முடியுமோ இந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றதும். அதே போல் கால பைரவரோட வழிபாடுகள் பண்ணுறதும், காளி மகா காளியை வழிபடுறதும், சரிங்களா? காளியை பார்த்தெல்லாம் பயப்படாதீங்க. காளி என்பவள் சக்தி ஸ்வரூபம், சரிங்களா? காளியை வச்சா இது ஆகிடும், காளியை வச்சா அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுங்க. சுவாமி நம்மளை ஒன்றும் செய்யாதுங்க. மனுஷன் சுவாமியை சேட்டை செய்யாமல் இருந்தால் போதும் அன்பர்களே. ஸோ அதனால் சுவாமியை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. அதே போல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த சபரிமலைக்கு போயிட்டு வராங்க இல்லையா, இதுக்காக நான் மாலை போட்டிருக்கேங்கிறக்காக ப்ரமோட் பண்ணுறேன், தயவு செஞ்சு நினச்சிக்காதீங்க. இந்த சபரிமலையோட யாத்திரைங்கிறது தன்னை தானே வருத்தி கொண்டு சுருக்கி கொண்டு எல்லா அந்த 5 பூதங்களையும் அடக்கி கொண்டு அதில் உள்ள ஒரு கடுமையான விரதம். அது உண்மையான நேமானுஷ்டானத்தோடு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி விரதம் இருந்து போகிறவங்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்ய வேண்டியது. இந்த மாதிரி உதவிகளை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாதுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஐயப்பனுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை சேர்த்துக்கிட்டே வர்றது, அந்த டயத்தில் ஐயப்பன் மலைக்கு போகிறவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றது, இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி நம்ம நேம அனுஷ்டானங்களோடு நீங்கள் இருங்க. அதே மாதிரி இந்த தெற்கு திசையில் இதை வச்சா சரியாயிடுமா, வடக்கு திசையில் இது வச்சா சரியாயிடுமா இப்படின்னு போய் குழம்பாமல் இருங்க. முதல்ல எந்த திசையாக இருந்தாலும் இதெல்லாம் சொல்லி சில பேர் பல பேர் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அதனால் சுவாமிங்கிறது திசை பார்த்து தான் உங்களை வந்து காப்பாற்றணும்னா அது சாமியே கிடையாது, சரிங்களா? அதனால் நீங்கள் சுவாமியை வந்து மனசார கும்பிட பழகுங்க. அதே மாதிரி நான் சொன்ன இத்தனை விஷயங்களையும் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். அதே மாதிரி ஜோதிடரோ எந்த ஒரு கன்சல்டண்ட்டோ வந்து கடவுள்லாம் கிடையாது. அவங்கள போய் சாமிங்கிற லெவலில் பில்டப் கொடுத்து இதெல்லாம் பண்ணாதீங்க. நாங்களாம் கன்சல்டன்ட், காசு வாங்கிட்டு பார்க்குற சாதாரண ஆளுங்க.
நான்லாம் ஜாதகம் பார்க்குறேன்னா காசு வாங்கிட்டு தான் பார்க்குறேன், நான் எப்படி சாமி ஆகும்? இந்த மாதிரி ஜாதகம் பார்க்குற இதெல்லாம் சாமி என்ன காசு வாங்கிட்டா ஜாதகம் பார்க்குது? ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நிறைய விஷயங்கள் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது தப்பான பாதைக்கு போகாமல் சில விஷயங்கள் இதுலேயும் போக போக ஒருவேளை தப்பான பாதையில் நீங்கள் இருக்கீங்கன்னா கூட இந்த வழிபாடுகள் பண்ணிகிட்டே இருக்கவே அந்த கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கட்டும்னு நான் வழிபடக்கூடிய காளியை வேண்டிட்டு ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது இன்னும் ஒரு நிறைய நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். வணக்கம்.